ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆல்ரெடி தலைக்குள்ளே பாரமாக இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறது ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான மோட்டிவேட்டிங்கான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச. எல்லாருக்கும் யாராவது ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். லைக் இப்போ கிரிக்கெட்டில் விராட் கோலி இருக்காங்க, அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். இல்லை நம்ம தளபதி விஜய், இல்லைன்னா நம்ம மணிரத்னம் சார், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. பாட்டு பாடுறவங்களோ, இல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களோ, இல்லை பெரிய பிஸ்னஸ் மேக்னெட் லைக் அம்பானி, டாட்டா, இந்த மாதிரி நிறைய ஆட்களை பார்த்து நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும். பட் என்ன ஆகும், நம்ம லைஃப்பில் பார்த்து நம்ம இன்ஸ்பயர் ஆகும். ஆனால் நம்ம அந்த முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்போம். நமக்கு அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுக்கிறது அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கும். இது நம்மளால் முடியுமா, நம்மளால் இதெல்லாம் பாசிபிலிட்டி இருக்கா, நாளைக்கு ஃபெயிலியர் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அவங்களாம் பண்ணலாம், அவங்களாம் ஒரு பெரிய ஆள், அவங்களாலலாம் அச்சீவ் பண்ண முடியும், பட் நம்மளால் முடியுமா அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். பட் ஐ வாண்ட் டு சே இட் இஸ் பாசிபிள். எப்படின்னா, நம்ம யாரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோன்னா, ஒரு கழுகு மாதிரி இருக்கணும். கழுகுனா என்ன? ஈகிள் சொல்லுவோம் இங்கிலீஷில், தமிழில் கழுகு சொல்லுவோம். கழுகு நம்ம பாட புத்தகத்தில் பார்த்துருக்கோம், எங்கேயாவது மொட்டை மாடியில் நின்று காற்று வாங்கும்போது மேலே பறந்து போகிறத பார்த்துருக்கோம். ஆனால் ஈகிளுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது, தெரியுங்களா? அது நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னா, அந்த பறவையை பற்றி நீங்கள் யூ ஓன்ட் பிலீவ். அந்த பறவையோட கேரக்டர் மட்டும் புரிஞ்சுக்கிட்டோன்னா, அதை வச்சு நம்ம என்ன வேணாலும் சாதிக்கலாம். என்றைக்குமே உயர பறக்கவே முடியாது. நம்மளுடைய டெவலப்மெண்ட் அப்படியே கண்ட்ரோல் ஆகிட்டே வரும். ஸோ ஆல்வேஸ் ட்ரை டு ஃப்ளை அஹெட். கொஞ்சம் கொஞ்சம் அவங்களோடலாம் கொஞ்சம் விலகி போய், அப்படிப்பட்ட தவறான ஆட்கள், குறுகிய மனப்பான்மை, பொறாமை, இந்த மாதிரி எப்போவுமே டிஸ்கரேஜிங்காக பேசுகிற ஆட்கள் கிட்ட, நெகட்டிவாக பேசுகிற ஆட்கள் கிட்ட, இவங்கெல்லாம் உங்களுடைய வளர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணுற ஆட்கள். அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் விலகி தனியாக ஒரு கழுகு மாதிரி பறக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் வெற்றியை நீங்கள் ரீச் பண்ண முடியும். அண்ட் ஷியோர், நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் சக்சீட் ஆவீங்க. ஐ பெட். Okay? Bye friends.